إن المسلمين والمسلمات والمؤمنين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. நிச்சயமாக புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்று கூறிக்கொண்டு இந்த உலகில் மனிதர்களாக வாழக்கூடிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. உதாரணமாக சொல்லப்போனால் வட்டி ஹராம், மது ஹராம், விபச்சாரம் ஹராம் என்று சில விஷயங்களை நமக்கு ஹராமாக ஆக்கியுள்ளது. அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதையும் தெள்ளத் தெளிவாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு மனிதன் பிறந்தவுடன் குழந்தை பருவம், இளமை பருவம், அதற்கு பிற்பாடு குடும்பஸ்தனாகிறான், அதற்கு பிற்பாடு முதுமை பருவத்தை அடைகிறான். அப்போ அவன் இளமை பருவத்திலிருந்து குடும்பஸ்தன் பருவத்திற்கு அடைவதற்கு அவனுடைய வாழ்நாளில் முக்கிய நிகழ்வாக திருமணம் என்கிற ஒரு நிகழ்வு இருக்கிறது. அப்போ அந்த மனிதன் திருமணத்துக்கு பிற்பாடு, திருமணத்திற்கு முன்னாடி எப்படி இருக்கிறான்? இளமை பருவத்தில் ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான்? அவனுக்கு எந்த ஒரு நிபந்தனைகளும் கிடையாது, எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் கிடையாது. அவன் சுதந்திரமாக சுற்றி திரியவனாக இருப்பான். அதாவது இப்போ லீவு நாட்கள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சனி ஞாயிறு வந்துட்டாக்க இங்கேருந்து டீ குடிப்பதற்காண்டி குலவாப்பட்டி வரைக்கும்லாம் செல்வார்கள். நம்ம சுற்று வட்டார இளைஞர்கள் நினைச்சு நம்ம மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாம். இன்னும் சில இளைஞர்கள் வேறு வேறு மாவட்டத்திற்கெல்லாம் செல்வார்கள், பாண்டிச்சேரி போன்ற மாவட்டத்துக்கெல்லாம் செல்வார்கள். அங்கே என்ன ஃபேமஸ்ங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ நம்ம சுற்று வட்டார இளைஞர்களை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல்தான். தங்களுடைய மகிழ்ச்சிக்காக அவர்கள் அங்கங்கே சுற்றுப்பயணம் செய்கிறார்கள். இதே அவன் திருமணத்துக்கு பிற்பாடு அவனுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வந்துடும். அவனுக்காக ஒரு நபர் காத்து கொண்டிருப்பார், அவனுக்கென்று ஒரு குழந்தை வந்துவிடும். அவனை இந்த மொனையில் டிவிஎஸ் கார்னரில் வாங்க போய் டீ குடிச்சுட்டு சொன்னா கூட வரமாட்டாப்புல, வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பாங்க என்று சொல்லிடுவார்கள். அப்போ அந்த இளமை பருவத்திலிருந்து குடும்பஸ்தனாகிறதுக்கு அவனோட வாழ்க்கையில் திருமணம் என்கிற ஒரு நிகழ்வு மிகவும் முக்கியமாக உள்ளது. அப்போ அந்த திருமணத்துக்கு முன்னாடி பெண் பார்ப்பது என்கிறது ஒரு அம்சமாக உள்ளது. அப்போ அவன் அந்த பெண் பார்ப்பது இருக்கிற மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா 90-80 பார்த்தீங்கன்னாக்க அவங்கள்டலாம் கேட்டோம்னாக்கா நாங்கள் பெண்ணே பார்க்கல அப்படிம்பாங்க. எங்களுடைய தாய் தந்தை தான் போய் பார்த்துட்டு வருவாங்க, அவங்க தான் இப்படி சொல்லுவாங்க, பொண்ணு கருப்பாக இருக்குது, சிவப்பாக இருக்குது, முட்டையாக இருக்குது, ஹைட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் அவங்களை திருமணம் செய்து கொள்வோம் என்று கூறுவார்கள். இன்றைய காலகட்டத்திலும் சில தோழர்கள் இருக்கிறார்கள். அதாவது இந்த வியாபாரத்தை இஸ்லாம் அனுமதிக்கலை. இது கரமான வியாபாரம் என்று சொல்கிறது. அதாவது பொண்ணு மாப்பிள்ளையை சேர்த்து வைப்பதற்காண்டி சில புரோக்கர்லாம் இருப்பாங்க. சபையில் அப்படிப்பட்ட நபர்கள் இருந்தாக்கா தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா இந்த மார்க்கம் இந்த வியாபாரத்தை அனுமதிக்கவில்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வருமானத்திற்காண்டி மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு அப்படிம்பாங்க. மாப்பிள்ளை ரயில்வேஸில் வேலை பார்க்குறாரு அப்படிம்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தா அவர் முறுக்கு எடுத்துக்கிட்டு இருப்பார்.
அதே போல் பொண்ணு என்ன செய்கிறாருன்னு கேட்பாங்க. பொண்ணு ஆலிமா படிச்சிருக்கு என்று கூறுவார்கள். ஆனால் அந்த பொண்ணுக்கு அல்ஹம்து சூராவே தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ள பொண்ணு மாப்பிள்ளையை தேர்வு செய்து அவனுக்கு வருமானம் வர வேண்டும் என்பதை காரணத்திற்காண்டி அவர்களை திருமணம் முடித்து வைப்பார்கள். திருமணத்துக்கு உட்பட ஏதேனும் பஞ்சாயத்து வந்தால் என்கிட்ட அப்படி தான் சொன்னாங்க, பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் இலகுவாக கலந்து கொள்வார்கள். அப்போ மார்க்கம் பெண் பார்ப்பதை அனுமதிக்கிறது. அதாவது நபித்தோழர்கள் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர்களை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் அன்சாரி பெண்ணை இந்த பெண்ணை திருமணம் செய்ய உள்ளேன் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், அந்த அன்சாரி பெண்களுடைய கண்களில் சில குறைகள் இருக்கு, அதை நீங்கள் பார்த்துட்டீங்களான்னு கேட்குறப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், நான் அந்த பெண்ணை நேரில் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ எவ்வளோ மகர் தொகை கொடுக்குறப்ப 4 ஊக்கியா கொடுக்குறேன் என்று கூறுகிறார்கள். அப்போ இந்த பெண் பார்ப்பதுங்கிற ஒரு விஷயத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு முழுக்க அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாக உள்ளது. அதாவது சபையை கூட்டிக் கொண்டு ஆண் தரப்பிலிருந்து சில நபர்கள், பெண் தரப்பிலிருந்து சில நபர்கள் போயிட்டு பெண்ணை சந்தித்து விட்டு திருமணத்துக்கு உண்டான ஒப்பந்தத்தை செய்துவிட்டு வருகிறோம். அதோடு முடிஞ்சு விட்டது. அதற்கு பிற்பாடு இந்த சேட் கான்வர்சேஷன், ஃபோன் கான்வர்சேஷன் இதெல்லாம் இந்த மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு செயல். பெண்ணை பார்த்து விட்டோம், அந்த பெண்ணை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்று மார்க்கம் அதையும் நமக்கு தெளிவாக கற்றுக்கிறது பாருங்க. அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 221 வசனம் சொல்றான், இணைவிக்கும் பெண்களை அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ளும் வரை திருமணம் செய்யாதீர்கள் என்று கூறுகிறார். அவர்கள் நிறத்தாலும் பொருளாலும் குலத்தாலும் உங்களை கவர்ந்தாலும் அவர்களை விட ஒரு அடிமை பெண், இறை நம்பிக்கை உள்ள அடிமை பெண் சிறந்தவள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான். அதே போலதான் பெண்களுக்கும் இணை வைக்கும் ஆண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். அவர்கள் உங்களை நிறத்தாலும் பொருளாலும் தன்னுடைய குலம் கோத்திரத்தாலும் ஈர்த்தாலும் அதைவிட இறை நம்பிக்கை உள்ள ஒரு அடிமையான் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தெளிவாக தனது திருமறை குர்ஆனில் எடுத்து வைக்கிறான். அப்ப நம்ம அந்த பெண்ணை எப்படி தேர்வு செய்ய வேண்டும், அந்த நமக்கு வாழ்க்கை துணையாக வரப்போற அந்த பெண் எப்பேற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது. அவளுடைய தோற்றத்தை பார்க்கக்கூடாது, அவளுடைய பொருளாதாரத்தை பார்க்கக்கூடாது, அவளுடைய குலம் கோத்திரத்தை பார்க்கக்கூடாது. அவள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஓரிரை கல்வியில் பிடிப்புடன் இருக்கிறாளா என்கிற ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அப்படிதான் சஹாபாக்களும் தங்களுடைய மகன்களுக்கும் தங்களுக்கும் பெண்களை தேர்வு செய்தார்கள், மனைவியை தேர்வு செய்தார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர்கள் மரணித்த பிற்பாடு 2வது கலீஃபாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு ஒரு சிறந்த பண்பு என்னன்னாக்க, தன்னுடைய மக்கள் எப்படி இருக்காங்க, நம்மளுடைய ஆட்சியில் தன்னுடைய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா சிரமமாக இருக்கிறார்களா என்று இரவிலும் பகலிலும் ரோந்து பணி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு நாள் இரவு ரோந்து பணி சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்ற வேளையில் அவருக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது. ஒரு வீட்டிற்கு அருகாமையில் அமர்ந்து கொண்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அருகாமையில் தன்னுடைய காவலாளியும் இருக்கிறார். அப்போ 2 பேர் ஓய்வெடுத்துட்டு இருக்கப்ப அந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னாக்க, அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன வியாபாரம் பண்ணுறாங்கனாக்க பால் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த வீட்டில் உள்ள தலைவி இருக்காங்கள, அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மகளுக்கு கட்டளை இடுகிறார்கள். பால் நீ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, தண்ணியை சேர்த்துருவோம்ல, தண்ணியை சேர்த்துட்டோம்னாக்க நமக்கு யாரும் பார்க்க போகிறதில்ல, இந்த இரவில் யார் நம்மளை கண்காணிக்க போகிறா, அப்போ இதில் நம்ம தண்ணியை கலந்துருவோம்னு சொல்லிட்டு அந்த தாய் தன்னுடைய மகளுக்கு கட்டளை இடுகிறார். இப்போ அந்த மகள் என்ன சொல்கிறாள், யாரும் பார்க்காதுன்னா என்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க, அல்லாஹ்வுக்கு பயந்துடான நம்ம ஒரு வியாபாரத்தை பண்ணணும் என்று அந்த மகள் தன்னுடைய தாய்க்கு அறிவுரை கூறுகிறார். அப்போ இதனை கண்டு உமர் அவர்கள் வியக்கிறார்கள். தன்னுடன் அந்த காவலாளியிடம் இந்த வீட்டை குறித்து வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு சென்று விடுகிறார்கள். மறுநாள் அந்த வீட்டிற்கு வருகிறார்கள். அந்த பெண்ணை விசாரிக்கிறார்கள். விசாரிச்சுட்டு என்ன சொல்றாங்கனாக்க, என்னுடைய மகன் ஆசிம், உம்மன்றல்லாவுடைய மகன் ஆசிம் இருக்காங்கள, இவர் பருவமடைந்த ஒரு நபராக இருக்கிறார்.
இவரை உனக்கு துணைவியாக கேட்டு வந்துள்ளேன், உனக்கு சம்மதமா என்று கேட்கிறார். சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 2 வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அதாவது கலிஃபாவா இருக்கிறேன் நான், உமர் ஆகிய நான் கலிஃபாவா இருக்கிறேன். என்னுடைய மகனுக்கு என்னுடைய ஆட்சியில் எந்த அதிகாரமும் கிடையாது. யாராச்சும் ஒரு நபர் தப்பு பண்ணாக்க 2 சவுக்கடினாக்க இவருக்கு 4 சவுக்கடி. என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் இவன் அதை எதனையும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை நீ திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று அந்த பெண்ணிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். அந்த பெண்ணும் ஒப்புக்கொள்கிறார்கள். அப்ப எப்படி பெண்களை தேர்வு செய்கிறார்கள்? தனக்கு வாழ்க்கை துணையாக வரக்கூடிய நபரை வாழ்ந்த சகாபாக்கள் எப்படி தேர்வு செய்கிறார்கள் பாருங்க. அவரிடத்துல குணம், அந்த குலம் கோத்திரத்தெல்லாம் பார்க்கல, பொருளாதாரத்தை பார்க்கல, அழகை பார்க்கல. அந்த பெண்ணிடத்தில் இறை நம்பிக்கை உள்ளதா, இறை அச்சம் உள்ளதா, ஏகத்துவ கொள்கை உள்ளதா என்கிற ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள். அப்படிதான் அவர்கள் பெண்களை தேர்வு செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்ப பெண்களை தேர்வு செஞ்சாச்சு. இன்றைய காலகட்டத்தில் நம்ம பெண் பார்த்தாச்சு, பெண்ணை தேர்வு செஞ்சாச்சு. ஒரு டைலாக்கை பேசுறதுக்காண்டியே ஒரு நபரை நம்ம கூட கூட்டிட்டு போவோம். அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சுப்பா, சில விஷயங்களை பேசி முடிச்சிருவோம். என்னுடைய அக்கா மூத்த மருமகளுக்கு 30 பவுன் போட்டு கட்டி கொண்டு வந்துச்சு. இது 2வது வரக்கூடிய மருமகள், நீங்க என்ன போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. கௌரவ பிக்சர் வரதட்சணை இருக்கே, இது கேவலத்திலே கேவலமான கடை. ஒரு கௌரவ பிக்சர். நம்ம வீட்டில் யாசகம் கேட்டு ஒருத்தர் வரான், அவருக்கு ஒரு 5 ரூபா கொடுக்குறோம். என்ன பை 5 ரூபா கொடுக்குறீங்க, 10 ரூபா கொடுத்து தூக்கி போட்டா என்ன நினைப்போம்? ஏண்டா உனக்கு எடுக்கிறதே பிச்சை, இல்லை உனக்கு திமுறை தென்னாவட்டு வரையான்னு கேட்க மாட்டோமா? அப்போ என் சக்திக்கு உட்பட்டு மார்க்கம் அனுமதிக்கலை. இருந்தாலும் என் மகளை ஆசையாக வளர்த்துட்டேன், என்னால் என்ன போடுறதுன்னு அதை போட்டு நான் கட்டி விட்டேன்னாக்கா அதில் எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. 20 பவுன் பத்தாது, 30 பவுன் போடுங்கனாக்கா இது கௌரவ பிச்சையாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். 1400 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த வரதட்சணை வன்கொடுமை இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒழித்து கட்டியுள்ளது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, 1973க்கு பிற்பாடு தான் காவலர்கள்ல பெண் காவலர்களை அனுமதிக்கிறாங்க. அது வரைக்கும் காவலர் பணியில் ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்க. 1992 தான் ஆசியாவிலே, இந்த ஆசிய கண்டத்திலே முதல்ல பெண் காவல் நிலையம் எங்க திறக்கிறார்கள் என்றால் சென்னை 1000 விளக்கு பகுதியில் தான் திறக்கிறார்கள். எதற்காக? அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய செக்ஸுவல் அபியூஷல், பாலின தொந்தரவத்திற்காகவும் வரதட்சணை வன்கொடுமைக்காக தான் இந்த பெண்களுக்கு உண்டான தனி காவல் நிலையத்தையே திறக்கிறார்கள் அன்றைய ஆட்சி செய்த அரசியல்வாதிகள். அப்போ 1400 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இஸ்லாமிய மார்க்கம் வரதட்சணை ஒழித்து கட்டியுள்ளது. எப்படி? அதாவது மனமுடிக்கக்கூடிய ஆண்கள் தன்னுடைய துணைவிக்கு எந்த ஒரு வரதட்சணையும் அவர்களுக்கு எதிர்பார்க்காதீங்க, நீங்க மனக்கொடையை, அதாவது மகனை கொடுத்து அவர்களை திருமணம் முடியுங்கள் என்று இந்த மார்க்கம் நமக்கு கட்டளையிட்டுள்ளது. எப்படி பாருங்க, ஒரு மனைவியை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் நீங்கள் அவருடைய மகர் தொகையை கொடுத்து தான் நீங்கள் அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. எந்த அளவுக்கு வலியுறுத்தியுள்ளது பாருங்க. அதாவது மார்க்கத்தில் சில விஷயங்களுக்கு சலுகை இருக்குங்க. நம்மளால நின்று தொழுவோம்னா உட்கார்ந்து தொழுவலாம். அதே மாதிரி நோயாளிகள் பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு நோம்புல சலுகை. அதே மாதிரி வசதி உள்ளவங்களுக்கு ஹஜ்ஜு ஜக்காத்து போன்ற விஷயங்கள் கடமை. இந்த மகர் விஷயம் எடுத்து பாருங்க, இது யாருக்குமே சலுகை கிடையாது, அனைவருக்குமே கட்டாய கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள். எப்படி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு சபையில் மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அங்கே அந்த ஒரு பெண்மணி வருகிறார்கள். அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரவர்களை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன், அதற்கு நீங்கள் எந்த மகனும் தர வேண்டாம், என்னை நானே உங்களுக்கு பரிசாக தருகிறேன் என்று அந்த பெண்மணி கூறுகிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எந்த பதிலும் கூறாமல் மௌனமாக இருக்கிறார்கள். அந்த மௌனத்தை பார்த்து கொண்டு அந்த பெண்மணி புரிந்து கொள்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு நம்மளை திருமணம் செய்வதற்கு விருப்பம் இல்லை. அப்போ அந்த சபையில் உள்ள இன்னொரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். அப்போ இந்த பெண்ணுக்கு மகரா கொடுப்பதற்கு உங்களிடத்துல என்ன உள்ளது அப்படிங்கிறப்ப, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அல்லாஹ்வுடைய தூதரவர்களே என்று கேட்கிறார்கள்.
அப்போ உங்கள் வீட்டிலனாச்சும் போய் பார்த்துட்டு வாங்க, ஏதாச்சும் ஒரு இரும்பான மோதிரமாக இருக்கான்னு உங்கள் வீட்டில் போய் பார்த்துட்டு வாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நபி தோழர் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். அவரும் தன்னுடைய வீட்டிற்கு போகிறார். எந்த ஒரு இரும்பான மோதிரம் கூட கிடையாது. அப்படி ஒரு வறுமையில் அந்த நபி தோழர் இருக்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர்களே, நான் அணிந்திருக்கக்கூடிய அங்கி, அதாவது கீழாடை மட்டும்தான் என்னிடத்தில் உள்ளது, மேலாடை கூட அவரிடத்தில் இல்லை, கீழாடை மட்டும்தான் உள்ளது, இதை நான் மகராக கொடுக்கிறேன் அந்த பெண்மணிக்கு என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதனை நீங்கள் மகராக கொடுத்தால் அவர்கள் இந்த அங்கியை உடுத்தினால் உங்கள் மேனியில் எந்த ஒரு துணியும் இருக்காது, நீங்கள் இந்த துணியை உடுத்தினால் அவர்கள் மேனியில் எந்த ஒரு துணியும் இருக்காது, இது சாத்தியப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். அந்த நபி தோழர் மௌனமாக இருக்கிறார். சிறிது நேரம் அந்த சபையிலிருந்து எழுந்திருச்சு செல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவரை திரும்ப வரவழைத்து, உங்களுக்கு குர்ஆனில் என்னென்ன அத்தியாயம் தெரியும் என்று கேட்கிறார்கள். இன்னென்ன அத்தியாயம் எனக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே என்று கூறுகிறார்கள். அப்போ அந்த அத்தியாயங்களை நீங்கள் அந்த பெண்மணிக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அதன் மூலமாக அதை மகராக அந்த பெண்மணி பெற்றுக்கொண்டு உங்களை திருமணம் முடித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நபி தோழருக்கு கட்டளையிடுகிறார்கள். இப்போ எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் வலியுறுத்திருப்பாருங்க. அவரோட மேலே போட்டுக்க சட்டை கூட இல்லை, இவருக்கு இந்த மார்க்கம் சலுகை வழங்கலை. உன்கிட்ட சட்டை இல்லைப்பா, நீ ஏழையிலே 1 நம்பர் ஏழையாக இருக்க, அதனால உனக்கு மார்க்கத்தில் இந்த மகத்துவம் கொடுக்கறதுக்கு உனக்கு சலுகைன்னு சொல்லி இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தனியாக கட்டளையிடவில்லை. நீ என்னதான் ஏழ்மையாக இருந்தாலும் உன்கிட்ட குடிக்க கஞ்சி கூட இல்லாட்டினாலும் நீ மகள் தொகையை கொடுத்து தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. அப்போ இந்த மகர் தொகையை நம்மளே நிபந்தனை செய்யக்கூடாது. ஆண்களாகிய நம்ம இருக்கோம்னா, என்னால் இவ்வளோதான் சக்தி பெற முடியும், என்கிட்ட இவ்வளோதான் சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோதான் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளே நிபந்தனை செய்யக்கூடாது. நம்ம சொல்கிறோம், அவங்க அதுலேருந்து இறங்கி வந்தானாக்கா சரி, இதுதான் நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு நிபந்தனையும் செய்யக்கூடாது. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மனிதத்த பிற்பாடு உமர் ஆட்சி காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்கள் எல்லாம் கலிஃபா அவர்கள் உமர் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். அமீருல் மூமின் அவர்களே, ஆண்களாகிய நாங்கள் அதிகமாக இருக்கிறோம், பெண்கள் அதிகம் அவர்களுடைய மனக்கொடை இருக்குல்ல, அதை அதிகமாக கேட்கிறார்கள், தங்களுடைய மகர் தொகையை அதிகமாக கேட்கிறார்கள், எங்களால் அவ்வளோ தொகையை கொடுத்து திருமணம் செய்ய முடியல, ஆகையால் அதிலிருந்து எங்களுக்கு சில தளர்வுகளை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தவுடன் உமர் அவர்கள் சபையை கூட்டுகிறார்கள். இந்த சம்பவத்தை எடுத்து சொல்கிறார்கள். ஆண்கள் ஆகியவர்கள் திருமணம் முடிக்காத நிறையாவே இருக்காங்க, பெண்கள் உங்களுடைய மகர் தொகையை அதிகமாக கேட்கிறீர்கள், ஆகையால் உங்களுடைய அந்த மகர் தொகை கேட்குறீங்களா, அதில் சில சலுகைகள் காட்டுங்க, ஆண்களுக்கு நீங்கள் சலுகையை காட்டுங்கிறப்ப ஒரு பெண்மணி ஷிஃபா பின்த் அப்துல்லாங்கிற ஒரு நபி தோழி எந்திரிச்சு உமர் அவர் அதாவது கலீஃபாவை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள். எப்படி இது உங்களால் சொல்ல முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரோடு எங்களுக்கு கட்டளையிட்டு விட்டு சென்று விட்டார்கள். உஹது மலை அளவுக்கு அவர்களுக்கு பொண்ணும் பொருளும் கேட்டால் அதை கொடுத்து அவர்களை மனமுடியுங்கள் என்று கூறிவிட்டார்கள். அதனை சலுகைப்படுத்த சொன்னதற்கு நீங்கள் யார் என்று எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள். எப்படி ஒரு கலிஃபா என்று பார்க்கலை, அவர் ஒரு நாட்டுக்கு தளபதி என்று பார்க்கல, மார்க்கத்தில் ஒரு உடம்பு மீறிய ஒரு காரியத்தை கலிஃபாவே செய்தாலும் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நபி தோழர்களும் நபி பெண்மண் தோழிகளும் இருந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமாகுமா? ஒன்றுமில்லை. சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை எதிர்த்து அவங்க அமைப்பை சார்ந்தவரை ஒருத்தர் கேள்வி கேட்டார். பன்னையும் பிரெட்டையும் ஜாமையும் பிரித்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். அவரை ஒரு தனி அறையில் கூட்டி போய் மன்னிப்பு கேட்க வச்சாங்க. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பாருங்கள், பெண்ணை அடிமைப்படுத்துகிறது, பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்களா எதிரிகள். அவருக்கு ஒரு தர்மடியான ஒரு சம்பவத்தை கொடுக்கிறது. பெண்களுக்கு ரொம்ப அதிக சலுகை இருக்குது. ஒரு நாட்டினுடைய அதிபதியை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நபராக அந்த நபித்தோழி திகழ்ந்தார்கள். அப்போ உமர் அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, தன்னுடைய நாட்டு மக்களை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், இந்த உமராகிய நான் வழி தவறிவிட்டால் என்னை சரி செய்வதற்கு இந்த நாட்டு மக்கள் என்னை சீர்திருத்துகிறார்கள் என்று அந்த இடத்திலே மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் சகோதர சகோதரர்களே,
அந்த மகருங்கிற ஒரு தொகையை நல்ல முறையில் கொடுத்து திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இனி வரக்கூடிய காலங்களில் நாம் திகழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். إن المسلمين والمسلمات والمؤمنين